Future Vision Study Center, Salem. நம்ம சென்டர் டெண்டன்சியில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோடு. தேர்டான நம்ம மோட் பார்க்க போறோம். இப்போ மோட் அப்படின்னா என்ன? What will be the mode? Is a mode is the நம்ம மோட நம்ம என்ன பார்க்க போறோம்? Mode is the value of occurs is the most frequent in the data set. ஒரு டேட்டா செட் எடுத்துக்க போறோம். அது கொடுத்திருக்க ஒரு டேட்டாஸ்ல மோஸ்ட் அந்த occurs the value occurs ஆகும்போது most frequently ஓகேவா மோஸ்ட் நம்ம அந்த டேட்டாஸ்ல நம்ம 3 கேட்டகரிஸா நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் 3 கேட்டகரைஸ் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அன்குரூப்டு, டிஸ்கிரீட், கண்டினியூஸ் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த டைப்ல நம்ம சொல்றப்போ கொடுத்துருக்க அந்த டேட்டாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மோட் அப்படினாவே இஸ் a mode value is that the occurs of most frequently in the data set, most frequently in the data set. ஓகேவா அந்த டேட்டா செட்ல அந்த அப்சர்வேஷன்ஸ்ல மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா எந்த வேல்யூஸ் இருக்கோ அதுதான் நம்ம சொல்லணும் மோடுன்னு சொல்றோம். if we have the value of mode ஓகேவா value of the mode is occurs for example occurring to the observations is a multi values இருக்குது multi valued model multi model of most frequency அப்போ கொடுத்திருக்க அந்த டேட்டாஸ்ல மல்டி வேல்யூடு frequencies இருக்கலாம். ஓகேங்களா? சோ கொடுத்திருக்க டேட்டாஸ் கொடுத்திருக்க மேபி அந்த கொடுத்திருக்க அந்த டேட்டால ஒரு வேல்யூ தான் மோஸ்ட் ரிப்பீட்டடா இருக்கணும் நெசசிட்டி கிடையாது. ஒரு வேல்யூ தான் மோஸ்ட் ரிப்பீட்டடா நெசசிட்டி கிடையாது. நிறைய வேல்யூஸ் வந்து ரிப்பீட்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வேல்யூஸ் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த 10 வேல்யூஸ்ல 2 அப்படிங்கிறது 4 டைம் ரிப்பீட்டடா இருக்கு. 4 டைம் ரிப்பீட்டடா இருக்கு. 2 அப்படிங்கிறது 4 டைம் ரிப்பீட்டடா இருக்கு. 3 அப்படிங்கிறது 2 டைம் ரிப்பீட்டடா இருக்கு. சோ இது ரெண்டுமே frequency தான் மோஸ்ட் frequent. இதுல ரெண்டுமே frequent ஆகுது. ரெண்டு வேல்யூமே ரிப்பீட்டடா இருக்கு. ரெண்டுமே மோட் பட் நம்ம எக்ஸாக்ட்டா நம்ம மோட் பெஸ்ட் அப்படி நம்ம செலக்ட் பண்ணனும்னா மோஸ்ட் frequent ரெண்டு மோஸ்ட் frequency அப்படினப்போ 2 தான் ஆல்ரெடி 4 டைம் ரிப்பீட்டா இருக்கு. 3 அப்படிங்கிறது 2 டைம் தான் ரிப்பீட்டா இருக்குனப்போ நம்ம சூஸ் தி 2 அப்படி நம்ம போடுவோம். choose the 2 most frequently so will be the occur the mode அதுதான் மல்டி மோட். ஓகேவா மல்டி மோட். இப்போ இந்த இடத்துல ரெண்டு இடத்துல பாருங்க 2 ரிப்பீட் ஆகுது 3 ரிப்பீட் ஆகுது. இந்த இடத்துல மல்டி மோடா இருக்கும். அதுல நம்ம பெஸ்ட் நம்ம தான் மோஸ்ட்லி ஃப்ரீக்வென்ட் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால அதை எடுத்துக்க போறோம். ஓகேவா இதுதான் மோட்கான டெஃபினிஷன். மேபி கொடுத்திருக்க அந்த டேட்டா நோ ரிப்பீட்டேஷன்ஸ் இருந்தது. நம்ம பார்த்தோம் ஒரு கொடுத்திருக்க ஒரு டேட்டா எடுத்துக்கிறோம். அந்த டேட்டாஸ்ல ரிப்பீட் ஆயிடுச்சு மோஸ்ட்லி ஃப்ரீக்வென்டட் அப்படிங்கறத நம்ம மோடுன்னு சொல்லியிருக்கோம். அதுல மோஸ்ட்லி ஃப்ரீக்வென்டட் will be அப்ப அக்கர்ஸ்ல கொடுத்திருக்க அந்த டேட்டாஸ்ல மோஸ்ட்லி ரிப்பீட்டட்னா ரெண்டு டேட்டாஸ் கூட ரிப்பீட் ஆகலாம். இதுல மோஸ்ட் அதிகபட்சம் எது ரிப்பீட்டடா இருக்கோ அதை நம்ம மோடுன்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இல்ல கொடுத்திருக்க டேட்டா ரிப்பீட்டடே கிடையாது. கொடுத்திருக்க டேட்டாவே ரிப்பீட்டடே கிடையாதுன்னா we have the data sets we have no maybe we have a no mode. ஓகேவா the terms are no repeated in the term in the data set. the கொடுத்திருக்க அந்த data setல values no not repeated in the values not repeated in the observation அப்படினா that is maybe a not a mode value is a no mode value. அந்த கொடுத்திருக்க அந்த data setல mode value நீங்க சொல்ல முடியாது. repeated இல்ல அப்படினா நீங்க mode value டிஃபைன் பண்ண முடியாது. அப்படிங்கறத ஜெனரலா டிஃபைன் பண்றோம். mode அப்படிங்கறது டிஃபைன் பண்றது. ஓகே இப்போ வாங்க அந்த கொடுத்திருக்க அந்த டேட்டாஸ் எப்படி நம்ம டிவைட் பண்ண போறோம். அந்த டேட்டாஸ் பொறுத்த மாதிரி எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்குரூப்ட் டேட்டா நம்ம பார்த்தோம் இல்லையா? அது நம்ம அன்குரூப்ட் டேட்டானா எப்படி இருக்கணும்? உங்களுக்கு மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்டா இருக்கணும். அன்குரூப்ட் டேட்டானா எப்படி இருக்கணும்? most frequently மோஸ்ட் ஃப்ரீக்வென்சியா இருக்கணும். மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் டேட்டாவா இருந்ததுன்னா தட் இஸ் அன்குரூப்டு டேட்டால அதுதான் மோட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். நெக்ஸ்ட் டிஸ்கிரீட் டைப்ல டேட்டாவா இருந்ததுன்னா இஸ் ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சிஸ்ல ஹையஸ்ட் ஃப்ரீக்வென்சி இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கரஸ்பாண்டிங்கா எக்ஸ் ஆர் ஒய் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸ் ஃப்ரீக்வென்சி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 எடுத்துக்கலாம். 1 2 3 4 எடுத்துக்க போறோம். இப்போ கீழே பார்த்துக்கோங்க ஃப்ரீக்வென்சில 6 7 10 9 அப்படின்ற இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வென்சி இத கீழே கொடுத்திருக்காங்க. இந்த ஃப்ரீக்வென்சில மோஸ்ட் ஹையஸ்ட் மேக்ஸிமம் இந்த இடத்துல மேக்ஸிமம் நம்ம டிஃபைன் பண்ண போறோம். the maximum value of frequency so maximum
the maximum value of the frequency க்கு parallel இருக்கக்கூடிய maximum frequency எங்க இருக்கு frequencyல எது maximum இருக்கு பாருங்க maximum இருக்கு 10 க்கு தான் இப்ப parallel என்ன 10 க்கு parallel என்ன இருக்கு 3 தான் அப்ப 3 is a mode அப்ப மோடுங்கிறது என்ன அந்த இடத்துல ப்ராப்ளத்துல மோட் அப்படிங்கிறது 3 10 கிடையாது frequency நாம மோடு சொல்ல போறது இல்ல கொடுத்திருக்க அந்த டேட்டாஸோட அப்சர்வேஷன்ல தான் அந்த வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸோட வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் மோடு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் மேக்ஸிமம் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அதுக்கு பேரலா இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம் டிஸ்கிரிட் ஃப்ரீக்வன்சில தட் இஸ் எ மோடு நம்ம சொல்ல போறோம் டிஸ்கிரிட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எங்க இருக்கோ அதுக்கு பேரலா இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம் மோடு நம்ம டிஃபைன் பண்றோம் ஓகேவா நெக்ஸ்ட் continuous frequency distribution continuous அப்படி இருந்தனா அந்த இடத்துல ப்ராப்ளத்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் பாருங்க ஃபார்முலா பாருங்க மோட் ஃபார்முலா மோட் இஸ் ஈக்குவல் டு L plus f1 minus f0 divided by 2f1 minus f0 minus f2 into h that is a formula பாருங்க மோட் ஃபார்முலா for example L அப்படினா என்ன நம்ம இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் L அப்படினா என்ன பாத்துக்கோங்க L அப்படினா லோயர் வேல்யூ லோயர் லிமிட் in the class interval இதெல்லாம் கிளாஸ் இன்டர்வலை பேஸ் பண்ணி லோயர் லிமிட் in the class interval ஓகேங்களா Lங்கிறது லோயர் லிமிட் மோட நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் பாத்துக்கோங்க மோட எப்படி சொல்லலாம் ஷார்ட்டா நோட்டேஷன்ஸ்லாம் m0 நம்ம டிஃபைன் பண்ணலாம் மோட் அப்படிங்கிறது m0 டிஃபைன் பண்ணிக்கலாம் L அப்படிங்கிறது லோயர் லிமிட் in the class interval ஓகேவா இப்போ பாத்துக்கோங்க f1 அப்படினா என்னத்துக்கு போறோம் பாருங்க f1 அப்படினா f0 f1 f2 f அப்படிங்கிறது பாருங்க frequency of the class interval in the preceding value class interval oda preceding value னு சொல்லுவோம் ஓகே f1 அப்படிங்கிறது frequency of the class interval of the model class model value class model value next frequency of class interval succeeding value so பாத்துக்கோங்க L அப்படிங்கிறது லோயர் in the class interval f1 அப்படிங்கிறது f0 அப்படிங்கிறது is a frequency of the preceding value f1 அப்படிங்கிறது class interval of the model value f2 அப்படிங்கிறது frequency of the succeeding value நாம டிஃபைன் பண்றோம் ஓகேங்களா சோ இதுதான் continuous frequency distribution ஓட ஃபார்முலா இது நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம மோஸ்ட்லி ப்ராப்ளத்துக்கு நம்ம கொடுத்துக்க டேட்டாஸ் வந்து டிஸ்கிரீட் டைப் கண்டினியூஸ் டைப்பா இருந்தனா இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளத்தை மூவ் பண்ண போறோம் டிஸ்கிரீட் அப்படினா மோஸ்ட் ஃப்ரீக்வென்சியா இருந்தனா அதுக்கு parallel எழுத போறோம் ஜெனரல் அன்குரூப்டு டேட்டா இருந்தா எந்த வேல்யூ அதிகபட்ச ரிப்பீட்டடா இருக்கோ அந்த டேர்ம் தான் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வென்சி வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லலாம் மோட் டிஃபைன் பண்றோம் ஓகேங்களா மோட்னா உங்களுக்கு கிளியரா புரியுதா ஓகே தட் இஸ் a mode over next properties of mode next நாம என்ன பண்ண போறோம் properties first நம்ம ப்ராப்பர்ட்டில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா very easy to இங்க கொடுத்திருக்க averagesல very easiest compute அப்படினா நம்ம mode னு சொல்லுவோம் so easiest way so very easiest ஓகேங்களா very easiest compute easy compute of the averagesல ஈஸியா கம்ப்யூட் பண்ண முடியும் ஈஸியா வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும்னா மோட் கால்குலேட் பண்ணலாம் ஓகேவா மோட் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் மோட் வந்து not unique ஓகேவா மோட் வேல்யூ இஸ் not unique
Mode is a not unique. So mode values is no is the always a not unique. Is always mode values always எப்பவுமே என்னதான் இருக்கணும் not unique ஆ தான் இருக்கும். Is a always a not unique. ஓகேங்களா? Mode is a usually compute. Mode is a always not unique. ஓகேவா? இதுதான் நம்ம properties of mode சொல்லலாம். mode வேற என்ன நம்ம அப்ளை ஆகுது மோட்னா repeated frequency சொல்றோம் இல்லையா, அந்த frequencyல difficulties நம்ம என்ன சொல்றோம் discrete type இருந்தாலும் சரி continuous type இருந்தாலும் சரி different kind of formulas இருக்கு, நம்ம இதை execute பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? இதை தாண்டி வேற என்ன actually mode கான ப்ராப்பர்ட்டிஸ் இது எவ்வளோ தான் நம்ம அப்ளை பண்ண மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறது யூசி கம்ப்யூட்னு சொல்ல போகிறோம். இஸ் ஏ நாட் யூனிக்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இதில் ஆல்ரெடி நம்ம மோடில் நம்ம என்ன சொல்லணும்னா யூனி மோட் பை மோடுன்னு சொல்ல முடியும், இல்லைனா நோ மோட் இன் தி டேட்டா செட்னு சொல்லலாம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூனி மோட்னா என்ன, பை மோடுன்னா என்ன தெரியும், இது நம்ம இதில் பார்க்க போகிறோம். ப்ராப்ளத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். யூனி மோட் பை மோட் கொடுத்துருக்க அந்த டேட்டா செட்டில் ரிப்பீட்டடே கிடையாது அப்படின்னா கிடையாதுன்னா இப்போ அந்த டேர்ம் என்ன ஆகிடும், ஆக்சுவலி கொடுத்துருக்க அந்த டேர்ம் வந்து நோ மோட் இன் தி டேட்டா செட்னு சொல்லணும். ஓகேங்களா? தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மோட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் இந்த ஜியோமெட்ரிக் மீன் நம்ம பார்க்கலாம். முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா மீன் பார்த்தோம். அதாவது தட் இஸ் அரித்மெட்டிக் மீன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். தட் இஸ் ஏஎம் சொல்கிறோம் இல்லையா, மீன் பார்த்தோம். செகண்டாக நம்ம என்ன பார்த்தோம், மீடியன் பார்த்தோம். தேர்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா மோட் பார்த்தோம். ஓகேங்களா? மீன் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆவரேஜ், அதே மாதிரி மீடியன் அப்படின்னா மிட் வேல்யூ, மோடுனா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டட் வேல்யூ அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ ஃபோர்த்தாக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜியோமெட்ரிக் மீன். ஸோ ஃபோர்த் ஒன் என்ன பண்ண போறோம், ஜியோமெட்ரிக் மீன். ஸோ பார்க்கலாமா ஃபோர்த். ஸோ நம்ம ஜியோமெட்ரிக் மீன் என்ன, ஃபர்ஸ்ட் a geometric mean is defined, the geometric mean is defined the nth root of nth root. ஓகேங்களா? nth root of the n observations, nth root of n observation, product of the nth root. எதுக்கு nth root கால்குலேட் பண்ணனும், so n product of observations, n product of observations product பண்ணனும். so product of nth root of product of the n observations, product of the n observations. That is very clear that so observations எப்படி எடுத்துக்கிறோம், n x1 x2 x3 etc xn terms. let x1 x2 etc xn terms. so xn term the n observations total என்ன எடுத்துக்கிறோம், how many n observations. n observations எடுத்துக்கிறோம். n observationsல அந்த அப்சர்வேஷன்ஸ் எப்படி எடுத்துக்க போறோம், இந்த n அப்சர்வேஷன்ஸ்ல ப்ராடக்ட் பண்ண போறோம். n அப்சர்வேஷன் ப்ராடக்ட் எடுத்துக்க போறோம். அந்த ப்ராடக்ட் கிட்ட எடுத்துக்க போறோம், ப்ராடக்ட் ஈக்கு nth ரூட் எடுக்க போறோம். தட் இஸ் a geometric mean நம்ம டிஃபைன் பண்ணோம். தட் இஸ் a geometric means. நம்ம எப்படி ஷார்ட் நோட்டேஷன்ஸ்ல எப்படி தியரியா சொல்றது புரிஞ்சது இல்லையா. a geometric mean is defined as so nth root of product of the n observations, product of the n observations. That is very clear that geometric mean geometric mean ஷார்ட்டா நம்ம என்ன எழுதிக்கலாம், gm னு எழுதுவோம் இல்லையா, gm எழுதிக்கலாம். so geometric mean is equal to geometric mean எப்படி டிஃபைன் பண்றோம் பார்த்துக்கோங்க. ப்ராடக்ட் ஆஃப் நம்ம என்னது nth root புரிஞ்சுக்கோங்க. nth root of ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ல இருந்து ப்ராப்பரா பாருங்க. nth root of அங்க இருக்க அப்சர்வேஷன் என்னது, ப்ராடக்ட் x1 x2 x3 etc xn, product of n observations. n observation ப்ராடக்ட் பண்ணிட்டு nth root கால்குலேட் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம், ஜியோமெட்ரிக் மீன் சொல்றோம். இதுவே ஆல்டர்னேட்டிவா எப்படி எழுதலாம் பார்த்துக்கோங்க. ஆல்டர்னேட்டிவா எப்படி எழுதலாம் ஜியோமெட்ரிக். so geometric mean gm ஷார்ட்டா நம்ம gm சொல்லுவோம். gm is equal to so x1 into x2 etc up to xn term. so power of 1 by n நம்ம டிஃபைன் பண்ணலாம். is power of 1 by n னு டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? இது நம்ம இது என்ன மாதிரி டேட்டாஸ்க்கு அப்படின்னா is a ungrouped data. இது எந்த டேட்டாஸ்க்கு எடுத்துக்க போறோம், டிஃபைன் பண்ணிக்க போறோம் is a ungrouped data. நம்ம எந்த டேட்டாக்கு, ungrouped data.
ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்க போகிறது அன்குரூப்டு டேட்டாக்கு நம்ம இந்த ஃபார்முலா. இன்னும் ஆல்டர்னேட்டிவாக எப்படி வேற என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னா பாருங்க, இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆர் இது எப்படி எழுதலாம்? ஜியோமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு antilog of பாருங்க summation of log xi, I is equal to 1 to n, so log xi divided by n. This is a logarithmic format. So geometric mean is equal to antilog of summation I is equal to 1 to n into log xi divided by n. This is a geometric mean per grouped ungrouped data க்கு நம்ம இந்த ஃபார்மேட் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுவே grouped டேட்டாவா இருந்ததுன்னா இஸ் a grouped டேட்டாவா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? grouped டேட்டாவா இருந்ததுன்னா இதுவே n அப்சர்வேஷன்ஸ்ல தான் எடுத்துக்க போறோம். n அப்சர்வேஷன்ஸ்ல எடுத்துக்க போறோம். இந்த n அப்சர்வேஷன்ஸ்ல பார்த்துக்கோங்க, அப்படியே சேஞ்ச் பண்ண போறோம். n அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்க போறோம், பார்த்துக்கோங்க. குரூப்டு டேட்டா. நெக்ஸ்ட் குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டானா பாருங்க, let x1 x2 xn is n observations. இதில் நம்ம எடுத்துக்க போகிறது ஃப்ரீக்வென்ட் கொடுத்துருப்பாங்க, பேரலாக ஃப்ரீக்வென்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம எடுத்துக்க போகிறது என்னது? கேபிட்டல் அண்ட் என்ன அடிஷனலாக எடுத்துக்க போகிறோம். அண்ட் n is equal to summation of f. ஸோ சம் ஆஃப் ஃப்ரீக்வென்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கேபிட்டல் n எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் நமக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எழுதியிருப்போம். இங்கே என்ன சொல்லியிருப்போம்? சம் ஆஃப் ஃப்ரீக்வென்சி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகிடும்? 1/n ஃபார்ம் ஆகிடும். 1/n ஃபார்ம்ல வந்துடும். ஓகேவா? ஸோ ஜியோமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் nth ரூட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் தி n observations. ப்ராடக்ட் ஆஃப் தி n observation இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ல ப்ராடக்ட் ஆஃப் இது என்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்கன்னா x பாருங்க x1 பவர் ஆஃப் f1, x2 பவர் ஆஃப் f2, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா xn பவர் ஆஃப் fn பவர் ஆஃப் n ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் தான். நம்ம இது தெரிஞ்ச இந்த ஃபார்ம் ஈஸியாக அதில் இருந்து நம்ம அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். நீங்கள் பவரில் f1 எழுதுனீங்கன்னா மேபி கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் அந்த ஃபார்முக்கு வேண்டாம், இந்த ஃபார்மே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, குரூப் டேட்டானா n அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. n is equal to sum of the frequency, sum of the frequency. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் antilog of is equal to இது என்னது? f into பாருங்க f into xi into summation of f, that is I is equal. இப்போ summation of f னா இப்போ fi கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? I is equal to 1 to n. இங்கே fi கொடுத்துக்கோங்க. So antilog is a group data என்னது? Antilog of summation I is equal to 1 to n f into log xi divided by summation of fi. n is equal to 1 to infinity summation of fi, that is equal to geometric mean formula. சொல்லுது புரிஞ்சுதா இல்லையா? ஜியோமெட்ரிக் மீன்ல நம்ம ரெண்டு கேட்டகரி சொல்லியிருக்கோம். குரூப் டேட்டாக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம், அன்குரூப்டு டேட்டாக்கு ஒன்று சொல்லியிருக்கோம். குரூப் டேட்டான அந்த ஃபார்முலா, அன்குரூப்டு அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் மட்டும் தான் எடுத்திருப்போம். பாருங்க ஆல்ரெடி நம்ம திரும்ப ரீகால் பண்ணிக்கலாம். ஜியோமெட்ரிக் மீன் என்ன சொல்லியிருக்கோம்? இஸ் டிஃபைன்ட், ஜியோமெட்ரிக் மீன் இஸ் டிஃபைன்டு nth ரூட் ஆஃப், பார்த்துக்கோங்க கிளியரா தெரிஞ்சுக்கோங்க, nth ரூட் ஆஃப் product of n observations. n observation இருக்கு, அந்த n observations ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் ஆஃப் த n observations, அந்த ப்ராடக்ட் ஆஃப் n observation கிடைச்சதுக்கு ரிசல்ட்ஸ்க்கு nth ரூட் கால்குலேட் பண்றோம். nth ரூட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் n observations, அதுதான் இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஸோ குரூப் ரூட் அப்படின்னா இங்க n ஸ்மால் என்னங்கிறது n நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் சொல்லியிருப்பீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? கேபிட்டல் என்ன டிஃபைன் பண்றது? என்னது? சம் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சியை நம்ம டிஃபைன் பண்றோம். சம் ஆஃப் தி ஃப்ரீக்வன்சியை டிஃபைன் பண்றோம். அதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? That is a geometric mean formula. ஓகேங்களா? நெக்ஸ்ட் properties of geometric mean. Properties of geometric mean. Properties of geometric mean அப்படின்னா listen, geometric meanல நம்ம எப்படிலாம் அந்த ப்ராப்ளத்தை எப்படி அனலைஸ் பண்ணிக்க போறதுக்காக தான் அதை யூஸ் பண்ண போறோம். listen, geometric mean எப்படி இருக்கு? நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? arithmetic mean, median, modeலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதோட கம்பேரிசனை பேஸ் பண்ணி தான் அதில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தி geometric mean for the given data set, the given data set is always less than arithmetic mean for the data set. ஒரு டேட்டா ஒரு கொடுத்திருக்க ஒரு அப்சர்வேஷன், ஒரு ப்ராப்ளம், ஒரு டேட்டா
செட் ஒரு எடுத்துக்கலாம், ஒரு செட் எடுத்துக்க போறோம், கொடுத்துக்க ஒரு டேட்டாவை இல்லை ஒரு அப்சர்வேஷன்ஸை எடுத்துக்க போறோம். அந்த அப்சர்வேஷன்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அந்த சேம் அப்சர்வேஷனுக்கு அரித்மெட்டிக் மீனும் கால்குலேட் பண்ணலாம், ஜியாமெட்ரிக் மீனும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ எப்பவுமே எப்படி இருக்கும் உங்களுக்கு, அரித்மெட்டிக் மீன் தான் லார்ஜரா இருக்கும். எப்பவுமே எப்படி இருக்கும் உங்களுக்கு, அரித்மெட்டிக் மீன் தான் லார்ஜரா இருக்கும். ஜியாமெட்ரிக் மீன் எப்பவும் எப்படி தான் இருக்கும், லெஸரா தான் இருக்கும். அப்படிங்கிறதா இது பாருங்க, லெஸ் தென் த அரித்மெட்டிக் மீன். ஸோ ஜியாமெட்ரிக் மீன் எப்படி இருக்கும், அரித்மெட்டிக்கை விட எப்பவுமே என்ன இருக்கும், லெஸர் வேல்யூவா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன், உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். ஸோ ஜியாமெட்ரிக் மீன் இஸ் டிஃபைன்ட் as is equal to அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்கலாம், is equal to mean, is equal to median, is lesser arithmetic mean, is a greater arithmetic mean அப்படின்னு கேட்கலாம். நீங்க ஆக்சுவலி என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கணும், ஜியாமெட்ரிக் மீன் எப்போ எப்படி தான் இருக்கணும் உங்களுக்கு, அரித்மெட்டிக் மீனை விட லெஸ்ஸரா தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுன்னா எக்ஸாம்ஸில் ஈஸியாக ஸ்கோப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்டாட் பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கலாக தான் இருக்குது, நம்ம ப்ராப்ளமேட்டிக் தான் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒமிட் பண்ண வேண்டாம். ப்ராப்பர்ட்டிஸில் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி ஒரு மீனுக்கும் ஒரு ஆவரேஜஸ்க்கும் செப்பரேட்டாக ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதை 5 டெண்டட் மெஷர்மெண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் குமுலேட் பண்ணி 5க்கும் சேர்த்து, இது இல்லாமல் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு மீடியனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம், மீனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்போம், இது எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக பார்த்துருப்போம். ஸோ இது 5, இது இப்போ 4th ஒன் பார்த்துருக்கோம், 5th ஒன் முடிச்ச உடனே கம்பைன் பண்ணி இது எல்லாத்துக்கும் சேர்ந்து கம்பைண்டாக நம்ம இதில் பார்க்க மிஸ் பண்ணது இது எல்லாமே கம்பைண்டாக சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸை கோ த்ரூ பண்ணுறது தான் பெஸ்ட் திங். ஏன் அப்படின்னா நீங்கள் தியரியாக கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பா வேலிட் இருக்கு. நீங்க ஆல்ரெடி ப்ராப்ளம் ஒரு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம், உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்துடலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா டிஸ்கிரிட் டைப்லயோ கண்டினியூஸ் டைப்லயோ ஒரு டேட்டா கொடுத்துடலாம். டேட்டா கொடுத்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்கலாம்னா சம் ஆஃப் த டீவியேஷன் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா x is equal to 5 மெம்பர்ஸ், அதுக்கான parallel frequency கொடுத்துருவாங்க. parallel frequency கொடுத்துட்டு find the என்ன கொஸ்டின் கேட்கலாம், find the deviations கேட்கலாம். ஓகேவா? டீவியேஷன்ஸ் கேட்கலாம். ஓகேவா? டீவியேஷன்னா நீங்க என்ன பண்ணிப்பீங்க, ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி என்ன தெரியும், ஃபார் எக்ஸாம்பிள் இல்லைன்னா கொஸ்டின் கேட்கிறப்போ தியரியா கேட்காம டீவியேஷன்ஸ் கேட்கலாமா, ஃபார் எக்ஸாம்பிள் சமேஷன் ஆஃப் x மைனஸ் x பார் இஸ் ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்கலாம். அந்த ப்ராப்ளத்துக்கு அப்படி கேட்கலாம். நீங்க ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி மீனுக்கான ப்ராப்பர்ட்டி நமக்கு என்ன தெரியும், so sum of the square of deviations, sum of the deviations எப்படி இருக்கு, sum of the deviation எப்பவுமே என்னவா இருக்கணும், ஜீரோவா தான் இருக்கும். அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல நீங்க அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா என்ன பண்ணிக்கலாம், ஜீரோன்னு அங்க இருக்க ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஆப்ஷனை கிளிக் பண்ண முடியும். இதுவே நீங்க அந்த என்ன பண்ணலாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு ஷுவரா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு நீங்க ஏன் அப்படின்னா உங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான். நீங்க அந்த ப்ராப்ளத்தை முழுசா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துறீங்கனாலும் ஆஸ் யூஷுவல் ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஜீரோ தான் கிடைக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம திடீர்னு அந்த ப்ராசஸ் ஆஃப் மைண்ட் நம்ம அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு படிச்சிருக்கிறது நமக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகாது. நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்ளம்னா ஒர்க் அவுட் தான் பண்ணணுங்கிறது ஆல்ரெடி மீனை கால்குலேட் பண்ணிட்டு ஒரு வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், டீவியேஷன் கால்குலேட் பண்ணி சம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஓகேவா? நீங்க அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ராப்பர்ட்டியை நீங்க கிளியரா கோ த்ரூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் பண்ண டைமிங்கை சேவ் பண்ணி டைரக்டா நீங்க என்ன பண்ணல ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் இதுல இருந்து ஃபைனலா உங்களுக்கு இந்த மாரல் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இஸ் அ பெஸ்ட் திங். கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ப்ராப்ளத்தை மினிமைஸ் பண்ணதுக்கான ஒரு சான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ வெரி யூஸ்ஃபுல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ செப்பரேட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸும் சரி, இல்லை கம்பைன்டு ப்ராப்பர்ட்டி கொடுக்க போகிறதும் சரி, நீங்கள் எதுவும் மிஸ் பண்ண வேண்டாம். தியரி கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ கிளியராக பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் மீன், தி ப்ராடக்ட் ஆஃப் தி பார்த்துக்கோங்க, தி ப்ராடக்ட் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் ஐட்டம் ஆஃப் தி ஜியோமெட்ரிக் மீன் of the two series are equal. So நம்ம ஆல்ரெடி ஜியோமெட்ரிக் ப்ராடக்ட் ஆஃப் எடுத்துறோம் இல்லையா, ரெண்டு டேட்டா செட்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஜியோமெட்ரிக் மீன் எடுத்துக்க போற பாருங்க. ப்ராடக்ட் ஆஃப் தி கரஸ்பாண்டிங் ஐட்டம்ஸ், ரெண்டு ப்ராடக்ட் எடுத்துக்க போற ஜியோமெட்ரிக் மீன் in the two series, ரெண்டு சீரிஸ்க்கான ஜியோமெட்ரிக் மீன் is equal to the product of the ஜியோமெட்ரிக் மீன். வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள். ஒரு டேர்ம் எடுத்துக்க போறோம், அந்த டேர்ம்க்கு என்ன பண்ண போறோம், ஜியோமெட்ரிக் மீன் கால்குலேட் பண்றோம். அகைன் ஒரு ஜியோமெட்ரிக் மீன் இருக்கு, ரெண்டு ப்ராடக்ட் பண்ணனா கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கணும், அந்த சீரிஸோட ப்ராடக்டா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். வேற சிம்பிள் ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த டேர்ம் சொல்லியிருந்தோம் இல்லையா,
இந்த டேர்ம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுக்கான ஜியோமெட்ரிக் மீன் அகைன் மல்டிபிள் ப்ராடக்ட் ஆஃப் தி ஜியோமெட்ரிக் மீன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ப்ராடக்ட் ஆஃப் தி அப்சர்வேஷன் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபார்முலாவோட ஒரு ஷார்ட் ஃபார்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. the product of the corresponding items of the geometric mean is the two series are equal to the product of the geometric mean. இதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலாவை தான் உங்களுக்கு வேற ஒரு விதமா உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. சொல்றது புரியுது இல்லையா, ரெண்டு ஜியோமெட்ரிக் மீனை நம்ம ப்ராடக்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிறது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல அவங்க நமக்கு ரீகால் பண்ணியிருக்காங்க. சொல்றது புரிஞ்சது இல்லையா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக் மீனா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே அது ஜியோமெட்ரிக் மீன் எப்படி இருக்கணும், அரித்மெட்டிக் மீனை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இன்னொன்று ஜியோமெட்ரிக் மீனோட டெஃபினிஷன், செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஜியோமெட்ரிக் மீனோட டெஃபினிஷன் தெரிஞ்சினாவே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஓவர். ஜியோமெட்ரிக் மீனோட டெஃபினிஷன் நம்ம ரீகால் பண்ணலாமா. ஜியோமெட்ரிக் மீனோட டெஃபினிஷன் என்ன, ஜியோமெட்ரிக் மீன் டெஃபினிஷன், so nth root of product of n observation. nth root எதுக்கு கால்குலேட் பண்றோம், product of n observations. product of n observation க்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், nth root கால்குலேட் பண்றோம். that is a geometric mean. very simple. geometric mean என்னது, product of n observations. product of n observation க்கு nth root கால்குலேட் பண்றோம். அதுதான் நம்ம எப்படி சொல்ல போறோம். so nth root of product of n observation, nth root of product of an observation is called the geometric mean நம்ம டிஃபைன் பண்றோம். சோ அதுல ரெண்டு கேட்டகரி பார்த்தோம், குரூப்ட் அன்குரூப்ட் பார்த்தோம். ஓகேங்களா. சோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்மோனிக் மீன் பார்க்கலாம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில லாஸ்ட் நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் ஒன் என்ன இருக்கு, ஹார்மோனிக் மீன். சோ ஹார்மோனிக் மீன் என்ன, listen, the harmonic mean is a set of n observation. The harmonic mean is a set of n observation. n observation x1, x2, etc. xn. set of n observations. ஓகேங்களா. set of n observation of the reciprocal of is the arithmetic mean of the reciprocal of observations. Reciprocal of observation. So once again read பண்ண பார்த்துக்கோங்க. The harmonic mean is set of the n observation x1, x2, etc. xn. Okay, xn is the reciprocal of the arithmetic mean of the reciprocal of the observation. Reciprocal of the n observation எடுத்துக்கிறோம். n observationக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், n observationக்கு arithmetic mean ஓட ரெசிப்ரோக்கலும் observation ஓட ரெசிப்ரோக்கலோட காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம், is a harmonic mean நம்ம சொல்ல போறோம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், harmonic mean சொல்றோம். சோ இதுலயே ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், ungrouped data as a grouped data. is a ungrouped data or grouped data. first நம்ம என்ன பண்ண போறோம், ungrouped data பார்க்க போறோம். ஓகேங்களா. is a ungrouped data. so first one is a ungrouped data. so ungrouped data நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கான ஃபார்முலா அதே தான் இந்த டெஃபினிஷன்ஸ்ல. அதுக்கான ஃபார்முலா harmonic mean hm. the harmonic mean, the hm is equal to 1 divided by x1 plus 1 divided by x2 plus etc. 1 divided by xn plus 1 divided by xn is divided by n. இது நம்ம இத ஆல்டர்னேட்டிவா நம்ம எப்படி எழுதலாம், listen, that is equal to இதே நம்ம வேற ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்னா n divided by 1 divided by x1 plus 1 divided by x2 plus etc. plus 1 divided by xn எழுதலாம் இல்லையா. சோ இந்த ஃபார்ம்ல எழுதலாம். இதோட ஜெனரலைஸ்டு ஃபார்ம் நம்ம எப்படி எழுதலாம், listen, இதோட ஜெனரலைஸ்டு ஃபார்ம் எப்படி எழுதலாம், listen, n divided by summation of I is equal to 1 to n 1 divided by xi. That is a harmonic mean.
இதுதான் நம்ம என்ன சொல்றோம் ஹார்மானிக் மீன் நம்ம டிஃபைன் பண்றோம் சொல்ல புரிஞ்சுதா இல்லையா இஸ் அன்குரூப்டு டேட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்துக்கோங்க so reciprocal of the harmonic mean in the observation is the reciprocal of the observation க்கு reciprocal plus பாருங்க observationக்கு பாருங்க இருக்கிறதுக்கு observation இருக்கு இல்லையா அந்த observationோட reciprocal first நம்ம என்னது இது ஃபுல்லா மீன் first observationோட reciprocal and இது இந்த term எதற்கு ஹார்மானிக் மீனோட ரெசிப்ரோக்கலாவும் இருக்கு ஓகேவா ரெண்டு டேர்மோட ரெசிப்ரோக்கலா இருக்கு சோ கொடுத்திருக்க அப்சர்வேஷனோட ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஹார்மானிக்ஸ் இஸ் அரித்மெட்டிக் மீனோட ரெசிப்ரோக்கலாவும் இருக்கு இது ரெண்டோட காம்பினேஷன் தான் நம்ம சொல்றோம் இஸ் எ ஹார்மானிக் மீன் arithmetic mean or reciprocal is a reciprocal of the observation generally is called the harmonic mean அப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம் that is a ungrouped data இது ungrouped data கான ஃபார்மேட் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுலயே ungrouped is a grouped data க்கு பட்டல நெக்ஸ்ட் grouped data இதுல நம்ம என்ன பண்ண போறோம் is a second one is a grouped data so grouped data னா is a harmonic mean இதுல என்ன பண்ண போறோம் பாத்துக்கோங்க இதே டைப்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா summation இதுல இருக்கு இல்லையா n க்கு பதிலா இந்த டேர்ம்ல இருக்கு இல்லையா n க்கு பதிலா கேபிட்டல் n நம்ம டிஃபைன் பண்ண போறோம் இந்த டேர்முக்கு பதிலா என்ன பண்றோம் சமேஷன் இங்க இருக்கு இல்லையா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இந்த டேர்ம்ல இருந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் எழுத போறோம் ஓகேங்களா இந்த ஃபார்மேட் எப்படி எழுதலாம்னா is a harmonic generally is a harmonic series term of summation of நம்ம ஜெனரல் ஃபார்ம் எழுதிக்கலாம் so summation of ஓகேங்களா summation of நம்ம என்ன எழுத போறோம் reason actually capital N எழுதறோம் இல்லையா 1 divided by capital N of summation of I is equal to 1 to n fi divided by xi fi divided by xi so இந்த ஃபார்மேட் தான் நமக்கு தெரியும் இல்லையா இத நம்ம எப்படி இன்னொரு ஃபார்ம்ல எழுதலாம்னா capital N divided by summation நம்ம எப்படி எழுதணும் எக்ஸாம்பிள் எழுதலாம் f1 divided by x1 plus f2 divided by x2 plus etc f n divided by xn இப்படி நம்ம டிஃபைன் இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம எப்படி சம்மேஷன் டேர்ம்ல எழுதிட்டு இருக்கோம் ஓகேங்களா இந்த ஃபார்மேட்டை தான் நம்ம எப்படி எழுதணும் this is a grouped data கான ஃபார்மேட் where capital N என்ன தெரியும் இல்லையா sum of the frequency summation sum of the frequency ஓகேங்களா இதுதான் நம்ம என்ன சொல்றோம் summation f அப்படிங்கிறது capital N நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம் ஓகேவா is a grouped data னா பாருங்க 1 divided by capital N into summation of fi divided by xi இந்த ஃபார்மேட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணா இப்படி எழுதலாம் ஓகேங்களா n reciprocal of numerator போய்டும் இந்த ஃபார்மேட்டை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த ஃபார்மேட் இப்படி எழுதலாம் இப்படி எழுதலாம் so generally where n is equal to என்ன சொல்றோம் summation of f நம்ம டிஃபைன் பண்ணோம் is a harmonic mean என்ன சொல்றோம் harmonic means is a harmonic mean என்ன சொல்லிருக்கோம் ஆல்ரெடி திரும்ப again recall பண்ணிடுறா பாருங்க n observation ஓட reciprocal இருக்கு இல்லையா reciprocal of the arithmetic mean of the reciprocal of the observation reciprocal of the arithmetic mean of the reciprocal of the n observations ஓகேவா observation யும் arithmetic mean நம்ம என்னது ரெண்டோட reciprocal ஓட காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் harmonic mean arithmetic mean ஓட reciprocal and observation ஓட reciprocal இந்த ரெண்டு term ஓட reciprocal term ஓட combined terms தான் நம்ம என்ன சொல்றோம் is a harmonic mean நம்ம டிஃபைன் பண்றோம் that is a harmonic mean நம்ம டிஃபைன் பண்றோம் next இந்த harmonic mean ஓட properties நம்ம என்னன்னு பார்க்கலாம் properties of the harmonic mean வேற ஒண்ணும் இல்ல நம்ம previous term ஓட ரிசல்ட்ஸ் தான் மெர்ஜ் பண்ணி நம்ம கொடுத்திருக்கிறது செகண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்திருப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன சொல்லிருக்காங்க பாருங்க so if all the observation takes are the constant ஓகேவா இந்த கான்ஸ்டன்ட்டா எடுத்துக்கலாம் கொடுத்திருக்க அந்த அப்சர்வேஷனோட எல்லா அப்சர்வேஷன் இருக்கு இல்லையா கொடுத்திருக்க அந்த டேட்டா செட் இருக்கு இல்லையா அந்த டேட்டா செட் டேக் தி கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம் கொடுத்திருக்க அந்த டேட்டா செட் ஃபுல்லாவே நான் என்ன எடுத்துக்கிறேன் ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் c ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படினா அந்த c க்கு ஹார்மோனிக் கால்குலேட் பண்ணனும்னா இந்த ஹார்மோனிக் மீனும் என்னவா தான் இருக்கணும் அது சேம் கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கறத இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்க ரீட் பண்ற பாருங்க if all the observation takes are the constants say they c ஓகேவா அந்த கான்ஸ்டன்ட் நான் என்ன அந்த கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன் அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் என்ன கொடுத்திருக்க c நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படினா then the harmonic mean of the observation is also c
ஒரு செட் ஆஃப் ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா செட்டு, அந்த டேட்டா செட்டுக்கு பேரு நான் எடுத்துக்கிறேன், அந்த டேட்டா செட்டுக்கு பேரு கான்ஸ்டன்ட் சீன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த டேட்டா செட்டுக்கு என்ன கால்குலேட் பண்ண போறோம், இஸ் ஹார்மானிக் மீனை கால்குலேட் பண்ணாலும் அகைன் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கணும் உங்களுக்கு, அகைன் அந்த கான்ஸ்டன்ட் சியா கிடைக்கும் அப்படிங்கறதா இந்த ஃபர்ஸ்டோட ப்ராப்பர்ட்டியோட ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன் நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா, ப்ரீவியஸா கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஹார்மானிக் மீன் ஜியோமெட்ரிக் மீன் இருக்கு இல்லையா, அரித்மெட்டிக் மீன் அண்ட் ஜியோமெட்ரிக் மீன் இருக்கு இல்லையா, அதோட கம்பேரிசன் தான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா ஹார்மானிக் அரித்மெட்டிக் மீனையும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஜியோமெட்ரிக் மீனோடையும் கம்பேரிசன் தான். இப்போ ஹார்மானிக் மீனோட கம்பேரிசன் பண்றது தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. இந்த ப்ராப்பர்ட்டியை தேர்ட் ப்ராப்பர்ட்டியை செகண்ட் ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்காங்க. லிசன் பார்த்துக்கோங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி ரீட் பண்ற, தி ஹார்மானிக் மீன் as the least value as compared to the harmonic geometric mean and arithmetic mean. சோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காங்க, ஹார்மானிக் மீன் எப்படி இருக்கும், ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கும். எதுக்கு சின்ன வேல்யூவா இருக்கும் அப்படின்றாங்க, கம்பேர் பண்ணும்போது எந்த வேல்யூக்கு கம்பேர் பண்ணும்போது சின்னதா இருக்கும், ஜியோமெட்ரிக் மீனுக்கும் அரித்மெட்டிக் மீனோட கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு ஹார்மானிக் மீன் எப்படிங்கிறது சின்னதா தான் இருக்கும். நம்ம ப்ரீவியஸா நம்ம என்ன பார்த்தோம், ஜியோமெட்ரிக் மீன்லயே பார்த்திருந்தோம். ஜியோமெட்ரிக் மீன் எப்போ எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, அரித்மெட்டிக் மீனை விட லெஸ்ஸரா தான் இருக்கும் அப்படிங்கிறது அதோட ப்ராப்பர்ட்டியில நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, சோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பர்ட்டியோட நீங்க என்ன இன்டர்லிங்க் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல ஈஸியா ரீகால் பண்ண முடியும். சோ நம்ம ஜியோமெட்ரிக் மீனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம். ஜியோமெட்ரிக் மீன்ல அரித்மெட்டிக் மீனோட விட ஜியோமெட்ரிக் மீன் எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு லெஸ்ஸரா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இப்போ நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது, இந்த ரெண்டோட கம்பேரிசன் நமக்கு தெரியும். ஸோ அரித்மெட்டிக் மீன் தான் நம்ம எப்படி லார்ஜரா இருக்கும், எதையோட கம்பேர் பண்ணும்போது ஜியோமெட்ரிக்கோட கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ப்ராப்பர்ட்டியில் எப்படி இருக்கும், ஜியோமெட்ரிக் மீன் அண்ட் அரித்மெட்டிக் மீனை கம்பேர் பண்ணும்போது ரெண்டை விட எதுதான் கம்மியா இருக்கும் உங்களுக்கு, ஆக்சுவலி ஹார்மானிக் மீன் தான் இஸ் லெஸ்ஸரா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, இஸ் ஹார்மானிக் மீன் இஸ் கிரேட்டர், geometric mean is greater, is a harmonic mean. So இருக்குதுல ரொம்ப least value எப்படி தான் இருக்கும், இது இருக்குதுல ரொம்ப least value எது தான் இருக்கும், is a harmonic mean. அதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பாங்க, the harmonic mean as the least value அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சொல்ல புரியுதா இல்லையா, எப்படி least value சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ இருக்கிறதுலே geometric mean and arithmetic mean விட எது கம்மியாக தான் இருக்கும், ஆக்சுவலி இருக்கக்கூடிய harmonic mean தான் அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி. பிஃபோர் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்த்தோம், ஜியோமெட்ரிக் மீனை விட அரித்மெட்டிக் மீன் இது லார்ஜரா தான் இருக்கும். ஜியோமெட்ரிக் மீனை விட அரித்மெட்டிக் மீன் லார்ஜரா தான் இருக்கும். அரித்மெட்டிக் மீன் தான் இருக்கிறதுல ரொம்ப பெரியது. அதை விட அடுத்த கேட்டகரியில் என்ன இருக்கு உங்களுக்கு, ஜியோமெட்ரிக் மீன் இருக்கு. ஜியோமெட்ரிக் மீனுக்கு அடுத்த கேட்டகரியில் என்ன இருக்கு, ஹார்மானிக் மீன் இருக்கு. இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக், செகண்ட் கேட்டகரி ஜியோமெட்ரிக், நெக்ஸ்ட் தான் என்ன பண்ண போறோம், ஹார்மானிக் மீன். எப்படி சொல்றோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க, சிம்பிள். இந்த ஒரு டேட்டாஸ் நான் ஒரு சின்ன குமுலேட் பண்ணிக்கலாம் பாருங்க. அரித்மெட்டிக் மீன் நம்ம என்ன சொல்லிருப்போம், கொடுத்திருக்க டேட்டாக்கு நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்றது அரித்மெட்டிக் மீன். ஓகேவா, கொடுத்திருக்க டேட்டாவை ஆவரேஜ் கால்குலேட் பண்றது கண்டிப்பா லார்ஜரா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜியோமெட்ரிக் மீன் நம்ம என்ன சொல்லிருக்கோம், ஜியோமெட்ரிக் மீன் என்ன சொல்லிருக்கோம், கொடுத்திருக்க டேட்டாஸை கொடுத்திருக்க அந்த அப்சர்வேஷனை ப்ராடக்ட் பண்ணி nth ரூட் எடுக்கிறோம். ஆக்சுவலி nth ரூட் எடுக்கிறப்ப கண்டிப்பா அரித்மெட்டிக் விட கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். ஏன்னா இருக்கக்கூடிய வேல்யூஸை சம் பண்ணி டிவைட் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, இங்க எப்படி இருக்கு, மல்டிபிள் பண்ணிட்டு nth ரூட் எடுக்கலாம். ரூட் ஆஃப் எடுக்கிறப்ப வேல்யூஸ் எப்பவுமே என்ன இருக்கும், பார்ஷியலா குறைய ஆரம்பிச்சுக்கும் இல்லையா, பார்ஷியலா குறைஞ்சிரும். ஸோ அதனால அரித்மெட்டிக் மீனை விட ஜியோமெட்ரிக் மீன் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும்ன்றது ஆப்வியஸா தெரிஞ்சு போச்சு. இதை விட இது எப்படி கம்மியா இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி தெரியும், அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்கும். அதுக்கு ரெசிப்ரோக்கல் என்ன அர்த்தம், 1 டிவைட் பை சம்திங் அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கும், 1 டிவைட் பை எனிதிங். ரெசிப்ரோக்கல் அப்படின்னாவே கண்டிப்பா ஷுவரா என்னவா இருக்கும், ஒரு டேர்மோட வேல்யூஸ் அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தா அதை விட ஒரு பார்ஷியல் கிடையாது. இது ஜியோமெட்ரிக்காக ஒரு பார்ஷியல், இதுல ஒரு சின்ன பார்ட்டா தான் இருக்குமே தவிர லார்ஜரா இருக்க சான்சஸ் கிடையாது. ஓகேவா, இஸ் a harmonic mean is a very minor value, is a very least value in the comparably is a arithmetic mean. ஓகேங்களா, சோ நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹார்மானிக் மீன் பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹார்மானிக் மீன்ல ஃபர்ஸ்ட் ஒன் அப்சர்வேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு, அப்சர்வேஷன் எடுத்துக்கூடிய அப்சர்வேஷன்ஸ் நம்ம என்ன கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறோம். அதுக்கு ஹார்மானிக் மீன் கிடைச்சாலும் again கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் ஒரே என்ன இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மாஸா இருக்கும், நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஒன் ஹார்மானிக் மீன் எப்படி எடுத்துக்கோம்னா கண்டிப்பா லீஸ்ட் வேல்யூவா தான் இருக்கும். அந்த லீஸ்ட் வேல்யூ எப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, அரித்மெட்டிக் மீனையும் ஜியோமெட்ரிக் மீனை விட லெஸ்ஸரா தான் இருக்கும் அப்படிங்கறதா இந்த கம்பேரிசன்ஸ். ஓகேங்களா,
is a properties over. Next இப்போ நம்ம செப்பரேட்டா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அரித்மெட்டிக் மீன், செகண்ட் மீடியன், தேர்ட் ஒன் மோட், ஃபோர்த் ஒன் என்ன பார்த்திருந்தோம்? geometric mean, fifth one harmonic mean. So 5 செப்பரேட்டா பார்த்திருக்கோம் இல்லையா? 5 க்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு டேர்ம்க்கு மீன், மீடியன், மோட், geometric and harmonic இத 5 டேர்ம்ஸ்க்கு என்ன பண்ணோம்? செப்பரேட்டா ப்ராப்பர்ட்டீஸ் னு பார்த்தோம். சோ நம்ம இதெல்லாம் குமுலேட் பண்ணிட்டு இதெல்லாம் குமுலேட் பண்ணி இது மூணோட கம்பேரிசன்ஸ், இது 5 டேர்ம்ஸோட கம்பேரிசன்ஸ், 5 கான யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டீஸ் இதெல்லாம் சேர்ந்து ஜெனரலா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியோட ப்ராப்பர்ட்டீஸா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் central tendency. So properties of central tendency, the message of central tendency சொல்லுலியா இதோட properties. So are properties of averages or properties of measures of location னு சொல்லலாம். Listen, நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா பிஃபோரா actually ஒரு terms அத measures of central tendency ல நாம 5 terms இருந்தது. அந்த 5 terms என்னன்னு தெரியும்? arithmetic mean, median, mode, geometric mean and harmonic mean. இந்த 5 categories பார்த்தோம். இந்த 5 categoriesக்குமே செப்பரேட்டா நம்ம என்ன பார்த்தோம்? properties னு பார்த்தோம். ஓகே 5 categoryமே properties is a working rule பார்த்தோம், formulas பார்த்தோம், procedures நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறப்போ இன்னும் கிளியரா டெப்தா சொல்ல போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த 5 இந்த averages சொன்னோம் இல்லையா? averages category இந்த 5 terms பார்த்தோம் இல்லையா? இந்த 5 terms குமுலேட் பண்ணிட்டு இது ஜெனரலைஸ்டு உங்களுக்கு அந்த 5 termsக்கும் ஜெனரலைஸ் ஆன ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டீஸ் வந்து மோஸ்ட்லி क्वेश्चंस ரைஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டீஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது இஸ் a best thing. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டீஸை கொஞ்சம் கோ த்ரூ படிக்கோங்க. கண்டிப்பா क्वेश्चंस வரதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கு. ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. So for this symmetrical data, கொடுத்திருக்க டேட்டா சிமெட்ரிக்கல் அது ப்ராப்பரா இருக்கும். டேட்டாஸ் வந்து ப்ராப்பரா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர் டேட்டானா எப்படி சொல்லலாம்? ஸோ டீவியேஷன்ஸ் ப்ராப்பரா டீவியேட் ஆகிட்டு உங்களுக்கு வேல்யூஸ் என்னது ஜம்ப் ஆகாம ப்ராப்பர் கொடுத்திருக்க டேட்டாஸ் வந்து ப்ராப்பர் டேட்டாவா ஆக்சுவலி ப்ராப்பர் டேட்டாவா இருந்தது. தட் இஸ் சிமெட்ரிக்கல் டேட்டான்னு சொல்லுவோம். தமிழ் எப்படி சொல்லணும்னா சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சிமெட்ரிக்கல் டேட்டாவா இருந்ததுன்னா கொடுத்திருக்க given observation or data set வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிமெட்ரிக்கலா இருந்ததுன்னா வேல்யூஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மீடியன் மோட், அதாவது மீன் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? அரித்மெட்டிக் மீன் மீடியன் மோட் அப்படிங்கிறது ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கொடுத்திருக்க டேட்டா சிமெட்ரிக்கல் டேட்டாவா இருந்ததுன்னா மீடியன் மோட் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? சோ கொடுத்திருக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாஸ் கொடுத்திருக்க, ஒரு 10 டேட்டாஸ் கொடுத்துட்டு இஸ் a given the data are symmetrical அப்படின்னு கொடுத்திருக்கலாம். சிமெட்ரிக்கல் கேட்டுட்டு கேட்பாங்க, மீன் வேல்யூ கொடுத்துருவாங்க. அவளே ஆல்ரெடி ஒரு 10 டேட்டாஸ் கொடுத்துட்டு given the data symmetrical கொடுத்துட்டு கொஸ்டின்ல மீனும் கொடுத்துருவாங்க. to find the median value, to find the mode value அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கொடுத்திருக்க டேட்டாவை நீங்க மீடியன் ப்ரொசீஜருக்கோ இல்ல மோட் ப்ரொசீஜருக்கோ நீங்க மைண்ட் கிட்ட அது என்ன கேட்கிறோம்? ஃபைண்ட் தி மோடுன்னு கேட்டா மோடுக்கான ப்ரொசீஜர் பண்ணுவீங்க. இல்ல அப்படின்னா மீடியன் ப்ரொசீஜர் கேட்டா மீடியன் ப்ரொசீஜர் பண்ணும். ஸோ நம்ம அந்த ப்ராப்பர் ப்ரொசீஜருக்கு போகணும்னு நெசசிட்டி கிடையாது. நமக்கு அதுக்காக தான் அந்த ப்ராப்ளத்தை மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு சிம்பிள் ஷார்ட்கட் இருக்கு. நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை கொடுத்துட்டாங்க, அந்த டேட்டா வந்து சிமெட்ரிக்கலும் சொல்லிட்டாங்க. அந்த சிமெட்ரிக்கல் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. என்னன்னு மீனோட வேல்யூ அவனே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 டேட்டாஸோட மீன் வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க, 20ன்னு கொடுத்துட்டாங்க. 10 டேட்டாஸோட மீன் வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மோட் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பா 20 தான். அப்போ மீடியன் என்னவா தான் இருக்கும்? 20 தான் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சிடும். ஓகேவா? ஒரு வேல்யூ கொடுத்துட்டா ரிமைன் 2 வேல்யூஸ் நமக்கு ஈக்குவல் தெரியும் இல்லையா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ரிமைனிங் எந்த வேல்யூ கேட்டாலும் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க ப்ராப்ளத்துக்கு ஏதாவது கண்டிப்பா ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா நீ கால்குலேட் பண்ண ப்ரொசீஜருக்கு டைரக்டா போக வேண்டாம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொஞ்சம் லிங்க் பண்ணிட்டு நீங்க ஆன்சர்ஸை கொஞ்சம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓவர். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. அந்த மீன் மீடியன் மோட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கொடுத்திருக்க டேட்டா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? சோ கொடுத்திருக்க டேட்டா வந்து சிமெட்ரிக்கலா இருந்ததுன்னா மீன் மீடியன் மோட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஐடியா சொல்லியிருந்தோம். ப்ராப்ளம் கொடுத்திருந்தா ஐடியா சொல்லியிருந்தோம். இப்ப செகண்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. கொடுத்திருக்க டேட்டா நார்மல், அதாவது சிமெட்ரிக்கலா இல்லாம கொடுத்திருக்க டேட்டா நாட் சிமெட்ரிக்கலா இருந்தது. ஒரு ஏதாவது நார்மலான ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாக்கு மீன் மீடியன் மோட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ கேட்டுட்டாங்க அப்படின்னா ஏதாவது 2 வேல்யூஸ் கொடுத்துட்டா போதும். சொல்லுது புரிஞ்சுதா இல்லையா? ஏதாவது 2 வேல்யூ கொடுத்தா போதும். ரிமைனிங் ஒரு வேல்யூ நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். அது எந்த ரிலேஷன்ஸ்? எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ் மூலமா. சோ மீடியனும் மோடு கொடுத்தா மீடியனும்
மோட் கொடுத்தா நம்ம மீன் கால்குலேட் பண்ண முடியும், மீன் மோட் கொடுத்தா நமக்கு மீடியன் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டா ரிமைனிங் ஒரு வேல்யூ ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். மீன் மோட் கொடுத்தா மீடியனை கால்குலேட் பண்ணலாம், இல்லைனா மீடியன் மீன் கொடுத்துட்டா ஆக்சுவலி மோட் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப் இந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நீங்க என்ன வேல்யூ வேணாலும் செப்பரேட்டா கால்குலேட் பண்ண முடியும். ஏதாவது டூ வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மீன் இஸ் ஈக்குவல் டு நம்ம அப்படியே ஃபார்முலாவை ப்ரொசீட் பண்ண முடியும், இதுல இருந்து மோடு வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். இதே கொஸ்டினா 2 or 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க மீன் இஸ் ஈக்குவல் டு இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்காங்க, மோட் அந்த சைடு எடுத்துட்டு போயிட்டோம், இல்லைனா மீன் இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி மீன் ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம், மீன் ஃபார்முலாவை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, இங்க பாருங்க 3 மீடியன் இருக்கு இல்லையா, 3 மீன் 3 மீடியன், இந்த மீன் அந்த சைடு போட்டு 2 மீன் ஆயிடும். ஆக்சுவலி இதோட ஆவரேஜ் ஃபார்முலா மாதிரி இந்த ஃபார்முலால இருந்து நீங்க ரெடியூஸ் பண்ண முடியும், ரிமைன் 2 டேர்ம்ஸ் இருந்தனா போதும். ஏதாவது 2, அதாவது மீடியன் மோட் கொடுத்தா மீனை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அன்னோனா டிஃபைன் பண்ணக்கூடிய மீனை கால்குலேட் பண்ணும், மீனும் மோடு கொடுத்துட்டா மீடியனை கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மீனும் மீடியனை கொடுத்துட்டா மோடு கால்குலேட் பண்ணலாம், மோடும் மீடியனை கொடுத்துட்டா மீனை கால்குலேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏதாவது 2 வேல்யூஸ் கொடுத்துட்டா ரிமைனிங் ஒரு வேல்யூஸ் ஈஸியா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதா இந்த எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளமாவும் கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின்ஸ்ல, ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் மைண்ட்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் ஒன்ஸ் அகைன் நீங்க ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ மீன் மைனஸ் மோட் இஸ் ஈக்குவல் டு 3 into மீன் மைனஸ் மீடியன். அதாவது மீனுக்கும் மோடுக்கான டிஃபரன்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், மீனுக்கும் மீடியனுக்கும் உள்ள 3 டேர்ம் ஆஃப் 3 மல்டிபிள் ஆஃப் 3. ஓகேவா? அதோட டிஃபரன்ஸோட மல்டிபிளுக்கு ஈக்குவலா இருக்கும், 3 ஓட மல்டிபிள்ஸ் ஆஃப் இருக்கும், 3 ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ மீனும் மீடியனோட டிஃபரன்ஸ் ஓட தேர்ட் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ 3 டேர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஆட இது ரெண்டோட டிஃபரன்ஸ் 3 டேர்மோட மல்டிபிள் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், மீன் அண்ட் மோடோட டிஃபரன்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஸோ மீன் அண்ட் மோடோட டிஃபரன்ஸ் எந்த டிஃபரன்ஸ்க்கு 3 டேர்ம்ஸ் ஆக மல்டிபிளா இருக்கும், மீடியன் மீனோட டிஃபரன்ஸோட 3 ஓட மல்டிபிள் டேர்ம்ஸா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப்பா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் fourth one property, if all the datas are equal, data வந்து ஈக்குவலா இருக்கு, that is a constant data அப்படின்னு சொல்லலாம், it's a constant sequence, a constant series அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அங்க இருக்க டேட்டாஸ் எல்லாமே 1 1 1 1 இல்லனா ஃபார் எக்ஸாம்பிள் 2 2 2 2 அப்படிங்கிறது all the datas are equal, all the datas are equal, datas எல்லாமே ஈக்குவலா இருந்தனா மீன் கண்டிப்பா என்னவா இருக்கும், மீனும் ஜியோமெட்ரிக் மீனும் அரித்மெட்டிக் மீனும் எல்லாமே எப்படிதான் இருக்கும், உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம முன்ன என்ன பார்த்தோம், கொடுத்திருக்க டேட்டா வந்து சிமெட்ரிக்கலா இருந்ததுனா தான் மீடியன் மீன் மோட் வந்து ஈக்குவல். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், மீன் மீடியன் மோட் எப்போ ஈக்குவலா இருக்கும், சிமெட்ரிக்கலா இருக்கும்போது தான். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் இப்படியும் கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ கொடுத்திருக்க டேட்டா சிமெட்ரிக்கல் அப்படின்னா மீன் மீடியன் மோட் ஈக்குவல், ஆறுங்களா ஜியோமெட்ரிக் மீன் அரித்மெட்டிக் மீன் ஹார்மோனிக் மீன் ஈக்குவல், இப்படி ரெண்டு ஆப்ஷன்ல இதுலயே நீங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சிமெட்ரிக்கல்னா மீன் மீடியன் மோட். ஸோ 3 important frequent ஆன, so most frequented நமக்கு என்ன most frequented tendency இல்ல தான், நமக்கு ஆல்ரெடி averages தான் நம்ம இந்த இடத்துல symmetrical data யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல நார்மல் ஆன tendencyல இருக்கக்கூடிய geometric mean, arithmetic mean, harmonic mean எப்போ ஈக்குவலா இருக்கும், கொடுத்திருக்க டேட்டாஸ் வந்து ஈக்குவலா இருக்கும்போது தான் இந்த 3 kinds of meansம் ஈக்குவலா இருக்கும். 3 kinds of meansம் நம்ம எப்போ ஈக்குவல் சொல்ல முடியும், கொடுத்திருக்க டேட்டாஸா ஈக்குவல் அப்ப இருக்கும்போது தான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இந்த 3 ஓட மீன்ஸ் இருக்கு இல்லையா, ஜியோமெட்ரிக் மீன் அரித்மெட்டிக் மீன் ஹார்மோனிக் மீன் எப்போ ஒரு ப்ரோக்ரஷன் டைப்புக்கு மாத்த போறோம். ஸோ ஒரு ப்ரோக்ரஷன் டைப்புக்கு நம்ம எப்போ மாற்ற போறோம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ரஷன் என்ன ஃபார்மட், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இருக்குமா இல்லை ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இருக்குமா அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ரஷன் சீரிஸ் டைப்புக்கு நம்ம மாற்ற போறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ப்ராப்பர்ட்டி பாருங்க, arithmetic mean, geometric mean, harmonic mean are the geometric progressions. நம்ம இந்த மூணையும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்த போறோம். அந்த எப்படி அது என்ன ஃபார்முலா, இது எப்படி இருக்கும், அந்த மூணோட ப்ரோக்ரஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜியோமெட்ரிக் மீனோட ஸ்கொயர் டேர்முக்கு எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், அரித்மெட்டிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீனோட மல்டிபிள் டேர்முக்கு ஈக்குவலண்டா இருக்கும், மல்டிபிள் ஆஃப். So product of the arithmetic mean and geometric mean is equal to is the square of the geometric mean. So once again நான் recall பண்ற பாருங்க. So arithmetic mean and the harmonic mean ஓட product of arithmetic mean and the harmonic mean which is equal to geometric square of the geometric mean. So once again recall பண்ணிட்டு பாருங்க. So arithmetic mean and harmonic mean, product of the arithmetic mean and geometric mean which is equal to the geometric mean ஓட square term, square of the geometric mean. அதாவது geometric mean square is equal to arithmetic mean into harmonic mean அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம்.
ஃபர்ஸ்ட் நம்ம சிமெட்ரிக்கல் டேட்டா, செகண்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த எம்பிரிக்கல் ரிலேஷன் சொல்லியிருக்கோம், தேர்ட் வந்து என்னது டேட்டாஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்கோம், ஃபோர்த் என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ப்ரொக்ரெஷன் நம்ம எழுதியிருக்கோம், அந்த மூணு மீன்ஸ் நம்ம என்ன எழுதுறோம், ஒரு ப்ரொக்ரெஷன் சீரீஸை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. ஃபிஃப்த் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்துக்கோங்க. if x1 x2 etc etc xn and y1 y2 y3 etc etc yn are the two set of the observations. ரெண்டு செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட்ல என்ன எடுத்துக்கிறோம், அன்னோன் x ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் இது அன்னோன் y ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? செட் ஆஃப் அன்னோன் xங்கிறது என்ன சொல்லிருக்கோம், x1 x2 etc n அப்சர்வேஷன் இருக்கிறதுனால xn வரைக்கும் போயிருக்கு. அதே மாதிரி செட் ஆஃப் yங்கிறோட செட் எப்படி இருக்கு பாரு, y செட்ல என்ன இருக்கு, n அப்சர்வேஷன் இருக்கறனால அதுக்கு என்ன பண்ணிருக்கோம் பாருங்க, y1 y2 y3 etc etc yn அப்சர்வேஷன் இருக்கிறதுனால அது yn வரைக்கும். the two set of observation with the geometric mean, two observations கொடுத்திருக்காங்க, two data set கொடுத்திருக்காங்க. அதாவது x ஒரு செட், yங்கிற ஒரு செட் ஆஃப் data set கொடுத்திருக்காங்க. x செட்ல n observations இருக்கு, y செட்ல n observation இருக்கு. சோ x செட்ல இருக்கக்கூடிய n observationோட geometric mean g1 ன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் செட்டான y செட்ல இருக்கக்கூடிய geometric mean g2 ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினா இதோட geometric progression, geometric ஃபார்ம் எப்படி இருக்கும், ஜியோமெட்ரிக் மீன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜியோமெட்ரிக் மீன் எப்படி இருக்கு பாத்துக்கோங்க, என்ன ஃபார்மேட், அந்த ரெண்டோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும். சோ x1 divided by y1, x2 divided by y2 etc etc xn divided by yn is equal to எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதாவது எப்படி சொல்றோம்னா, சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அப்சர்வேஷன் divided by second set of observation is equal to எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன ஃபார்மேட் எழுதுறோம், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அப்சர்வேஷனோட ஜியோமெட்ரிக் மீன் டிவைட் பை செகண்ட் செட் ஆஃப் அப்சர்வேஷனோட ஜியோமெட்ரிக் மீனுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இஸ் ஈக்குவல் டு பாருங்க, அதுதான் ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. x1 divided by y1 x2 divided by y2 etc etc xn divided by yn is equal to g1 divided by g2. சோ நம்ம ஆல்ரெடி இந்த செட் ஆஃப் அப்சர்வேஷன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணி ஜியோமெட்ரிக் மீன் கால்குலேட் பண்றோமோ அதே ப்ரொசீஜர் தான் அப்சர்வேஷன்ல. அந்த அப்சர்வேஷன் என்ன ஃபார்முக்கு நம்ம டிவைடட் ப்ராசஸ்ல எழுதினாலும் கிடைக்கக்கூடிய ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரெஷனும் சோ குவாஷன்ட் ஃபார்மேட் இதெல்லாம் இருக்கும். ரெண்டு அப்சர்வேஷனும் குவாஷன்ட் ஃபார்மேட் எழுதுனா கிடைக்கக்கூடிய ரெண்டு அப்சர்வேஷனோட குவாஷன்ட் ஃபார்மேட்டும் எப்படிதான் இருக்கும், குவாஷன்ட் ஃபார்மேட் ஆஃப் ஜியோமெட்ரிக் மீனா தான் இருக்கும். குவாஷன்ட் ஃபார்மேட் ஆஃப் ஜியோமெட்ரிக் மீன் தான் நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? செட் ஆஃப் அப்சர்வேஷன் குவாஷன்ட் ஃபார்ம்ல எழுதுனா ஜியோமெட்ரிக் மீன் எப்படிதான் இருக்கும், உங்களுக்கு குவாஷன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது. சொல்றது புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு செட் ஆஃப் அப்சர்வேஷனை குவாஷன்ட் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா அந்த ரெண்டு செட் ஆஃப் அப்சர்வேஷனையும் நம்ம என்னது கிடைக்கக்கூடிய ஜியோமெட்ரிக் மீனும் எப்படி தான் இருக்கும், குவாஷன்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கு. வெரி கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்க போறோம், தி மோஸ்ட் ஸ்டேபிள் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் மீன். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் 5 மெஷர்ஸ்ல எது பெஸ்ட் மெஷர் நான் சொல்லியிருக்கோம், நமக்கு மீன் அதுதான் ஈஸி கூட, அதுதான் ஸ்டேபிளும் கூட. இது ஸ்டேபிள் எப்போ உட்கார்ந்து கொண்டும் ஒரு டேட்டாஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணா அது எப்பவுமே எப்படி தான் இருக்கும், அதோட மீனோட வேல்யூ எப்பவுமே இருக்கும், அரித்மெட்டிக் மீன் ஸ்டேபிளா தான் இருக்கும். is not stable கிடையாது, is stable. அதுதான் most stable measure in the central tendency is a mean. ஓகேவா? நார்மலான ஒரு டேட்டாஸ்க்கு கொடுத்திருக்க மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியோடதுக்கு எது ஸ்டேபிளான மெஷர் அப்படின்னா ஒன்லி ஒன் ஸ்டேபிள் மெஷர் தான். அது எப்பவுமே எப்படிதான் இருக்கும், மீன் மட்டுமா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா, இஃப் யூ ஹேவ் தி ஸ்கீவ்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நம்ம ஆல்ரெடி சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க டேட்டா என்ன, ஸ்கீவ்டா இருந்ததுன்னா, சிமெட்ரிக்கலா ஒரே ப்ராப்பரா சமச்சீரா இருந்ததுன்னா சொல்லுவோம். ஸ்கீவ்ட் என்ன, ஸ்கீவ்ட் மேபி லாக் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சடனா ஒரே ஃபார்ம்ல ஒரே ஃப்ளோல போயிட்டு இருக்கு, சடனா லாக் ஆகும், அதாவது பெண்ட் அப்படின்னு சொல்றோம். சடனா ஒரு ப்ராப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாஸ்ல எப்படி பெண்ட் சொல்றோம், லாக்னு சொல்றோம், எப்படி சொல்றோம் அப்படின்னா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது ஒரு எப்படி சார் இருக்கும், ஒரு நம்பர் சிஸ்டத்தை கொண்டு போறோம் அப்படின்னா, இல்ல அப்படின்னா ஆட் நம்பர் சிஸ்டம் எப்படி கொண்டு போகலாம், ஆட் நம்பர் சிஸ்டம் ஆட் நம்பர் 1 3 5 7 9 11 அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு டேர்ம்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆட் நம்பர் சீரிஸ் போயிட்டு இருக்கு. இதுதான் ப்ராப்பர், ஒரு ப்ராப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்பரா மாத்திட்டு நம்ம சிமெண்ட் ஸ்கியூட் அப்படின்னா பெண்ட் ஆகுது, ஸ்கியூட்னு சொல்றோம், லாக் ஆகுது சொல்றோம் இல்லையா, அது ஸ்கியூடுங்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க, ஒரு நம்பர்ல மூலமா எக்ஸ்பிளைன் பண்றோம். 1 3 5 6
7 8 இப்போ இந்த இடத்துல லாக் இருக்கா 5 க்கு என்ன வரும் உங்களுக்கு 7 தான் வரும் ஆனா 6 இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு லாக் ஆகிறதுக்கு லாகிங் பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெண்ட் ஆகிறதுக்கு ஏன்னா ஆட் நம்பர் சீரிஸ்னா ஆட் நம்பர் மட்டும் தான் இருக்கணும் இந்த இடத்துல ஒரு இடத்துல ஈவன் நம்பர் மிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா இல்லனா ஒரு இடத்துல அந்த டேர்ம் இல்லாம போயிருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் 1 3 5 7 இல்லாம டைரக்டா 9 கொடுக்கலாம் அந்த இடத்துல அது ஒரு லாகிங்கா இருக்கும் சோ இந்த மாதிரி லாக் ஸ்கியூடா இருந்ததுன்னா அந்த கொடுத்திருக்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கியூடா இருந்ததுன்னா அதாவது மேபி லாக்ட் அப்படி சொல்றோம் இல்லையா லாகிங் அப்படின்னு மேபி அந்த இடத்துல மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு டேர்ம்ஸ் ஜம்ப் ஆயிருக்கலாம் மேபி அந்த இடத்துல பெண்ட் அப்படிங்கிறது ஸ்கியூட் அப்படிங்கிறது பெண்ட் நம்ம சொல்றோம் ஜெனரல் மீனிங் சொல்றோம் பெண்ட் சொல்லுவோம் அதை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலா பார்த்தோம் நம்பர் சிஸ்டம்ல பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் அந்த ப்ராசஸ்ல ஏதோ மேபி மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம் மேபி மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம் அதாவது சீரிஸ் கொடுத்துருக்க ஆட் நம்பர் சீரிஸா இருக்கலாம் மேபி ஈவன் நம்பர் சீரிஸ் இதுல ஏதாவது கொலாபரேட் ஆயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கியூடு அப்படின்னா உங்களுக்கு புரியுது இல்லையா மீனிங் இஃப் யூ ஹேவ் த ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் தி மீடியன் இஸ் ஆஃப்டர் தி பெஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் டெண்டன்சி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மீடியன்ல பார்த்துருக்கோம் மேபி கொடுத்துருக்க டேட்டாஸ்ல மேபி கொடுத்துருக்க டேட்டா அது ஸ்கியூடா இருந்தது அப்படின்னா எப்பவுமே அதுல என்ன சொல்ல முடியும் ஸ்கியூடா இருந்ததுன்னா அந்த இடத்துல பெண்டா இருந்தா கண்டிப்பா மீனும் அஃபெக்ட் ஆயிருக்கும் மோடு மேபி அஃபெக்ட் ஆயிருக்கும் ஆனா மீடியன் எப்பவுமே அது அஃபெக்ட் ஆகாது கொடுத்துருக்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஸ்கியூடா இருந்ததுன்னா அப்ப எது ஸ்டேபிளா இருக்கும் அப்ப எது நல்ல பெஸ்ட் மெஷரா இருக்கும் உங்களுக்கு மீடியன் இஸ் பெஸ்ட் மெஷரா இருக்கும் கொடுத்துருக்க டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஸ்கியூடா இருந்ததுன்னா அப்ப எது பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு மீடியன் தான் இஸ் பெஸ்ட் மெஷர் அப்படின்னு சொல்லுவோம் இஸ் பெஸ்ட் மெஷர் ஆஃப் தி சென்ட்ரல் டெண்டன்சி புரிஞ்சுக்கோங்க ஸோ எப்போ பெஸ்ட் மெஷர்னா கொடுத்துருக்க இதுல ஜென்ரலா உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டாஸ்ல எது பெஸ்ட் ஸ்டேபிள் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா எப்பவுமே மீன் தான் அது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நார்மல் டேட்டாஸ்க்கு அந்த டேட்டாஸ்ல மேபி லாகிங் ஆர் எனி அதர் கொலாபரேஷன்ஸ் மேபி ஏதாவது மிஸ்மேட்ச் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்க டேட்டால ஏதாவது சம் அதர் இஷ்யூஸ் அதுதான் அந்த இஷ்யூஸை தான் நம்ம ஜென்ரலாக நம்ம மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் ஸ்கியூடுன்னு டிஃபைன் பண்ணுறோம் ஓகேவா அந்த மேபி மிஸ்மேட்ச் ஆகிறக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ஸ்கியூடுன்னு டிஃபைன் பண்ணுறோம் மேபி கொடுத்துருக்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஸ்கியூடாக இருந்ததுன்னா இப்போ எது பெஸ்ட் நம்ம சொல்ல போகிறோம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொல்லியிருப்போம் மீன் தான் எப்போ பெஸ்ட்னு சொல்லியிருப்போம் இப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணி மீன் கிடையாது அது நார்மலாக இருந்தால் மட்டும்தான் மேபி ஸ்கியூடாக இருந்ததுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இப்போ எது பெஸ்ட் சொல்ல போகிறோம் மீடியன் தான் இஸ் எ பெஸ்ட் மெஷர் அப்படின்னு சொல்ல போகிறோம் சென்ட்ரல் டெண்டன்சில 5 மெஷர்ஸ்லயே மீடியன் தான் பெஸ்ட் மெஷர் நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் the last one if you have the ordinal data நார்மலான ஒரு டேட்டா ஓகேங்களா கொடுத்துக்க ஒரு ஆர்டினல் டேட்டாவா இருந்ததுன்னா உங்களுக்கு எது ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும் மீடியனும் மோடும் நம்ம choose the usually the best choice நம்ம எதை கால்குலேட் பண்ண முடியும் சாதாரணமான ஒரு டேட்டா ஒரு நார்மல் எந்த சிமெட்ரிக்கலா இல்லாம ஆல்ரெடி ஸ்கியூடா இல்லாம கொடுத்துக்க ஒரு டேட்டா அதாவது கண்டினியூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது எப்படி சொல்லணும்னா ஆர்டினல் டேட்டானா எப்படி சொல்ல போறோம் ஆர்டினல் டேட்டா அப்படின்னா தட் மீன்ஸ் ஆர்டினல் டேட்டானா ஒரு ப்ராப்பரான கவுண்டபிள் அப்படி சொல்லலாம் 1 2 3 4 5 6 அப்படின்னு ப்ராப்பரா எண் வரிசை சொல்றோம் இல்லையா ப்ராப்பரான டேர்ம் 1 by 1 ப்ராப்பரான டேர்ம்ஸா போயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் ஆர்டினல் டேட்டாஸ் சொல்லுவோம் இந்த ஆர்டினல் டேட்டாக்கு நீங்க மீடியன் கால்குலேட் சோ மீனை கால்குலேட் பண்ணி மீன் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அதை கொடுத்துக்க அந்த டேட்டாஸை சம் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பண்ணுவீங்க அந்த டைமிங்கை விட பெஸ்ட் சாய்ஸ் எதை சூஸ் பண்ணலாம் நினைக்கிறோம் மீடியனும் மோடியும் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா குயிக்கா நம்ம ரிசல்ட்ஸா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ப்ராப்பர்ட்டிஸோட பெனிஃபிட்ஸ் இதுதான் ஸோ ஓகேவா ஸோ அது கொடுத்துக்க அந்த டேட்டா ஆர்டினல் டேட்டாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எது பெஸ்ட் சாய்ஸ் சொல்ல முடியும் மீடியனையும் மோட்லையும் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும் அதுதான் பெஸ்ட் சாய்ஸாக எடுத்துக்கணும் நீங்கள் மீடியனும் மோடியும் தான் நம்ம பெஸ்ட் சாய்ஸாக எடுத்துக்கணுமே தவிர அந்த இடத்துல நீங்கள் ஜாமெட்ரிக் மீனோ ஹார்மானிக் மீனோ நம்ம ஜென்ரலாக அரித்மெட்டிக் மீனையும் நம்ம எடுத்துக்க முடியாது எடுத்துக்க கூடாது எடுத்துக்க வேண்டாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் முடியாதுங்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அந்த இடத்துல கால்குலேட் பண்றதுக்கு இஸ் a டைமிங் அதாவது இந்த இடத்துல நம்ம சொல்றது எல்லாமே டைமிங் சேவ் இந்த இடத்துல அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா டைம் சேவர்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும் மோஸ்ட்லி டைம் சேவிங்க்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்லி அப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஆர்டினல் டேட்டா மீன்ஸ் இஸ் ஆர்டினல் டேட்டா எப்போ யூஸ் பண்ண போறோம் இது பெஸ்ட் சாய்ஸ் எப்போ யூஸ் பண்ண போறோம் ஸோ மீடியன் அண்ட் மோடுங்கிறது எப்போவா இருக்கும் இஸ் a பெஸ்ட் சாய்ஸ் ஆஃப் ஆர்டினல் டேட்டாஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபார் தி கேட்டகரைல் டேட்டா the categorical data அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த டேட்டா வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேட்டா வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இது ஆர்டினல் நார்மலான ஒரு டேர்ம்ஸ் 1 by 1 ஒரு நார்மலான ஒரு சீக்வன்சிங்க ஒரு சீரியஸா இருக்க ஒரு டேட்டாஸ்க்கு மீடியன் மோட்ல ஏதாவது ஒன்று சாய்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம் நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு
So categorical data அப்படினா கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. கொடுத்திருக்க அந்த டேட்டாஸ் வந்து கேட்டகரைஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க? மேபி குரூப்டு சொல்லுவோம், குரூப்டு டேட்டா சொல்லுவோம். நம்ம டேட்டாஸ்ல சொல்லிருக்கோம் இல்லையா, குரூப்டு டேட்டா இருக்கு, அன்குரூப்டு டேட்டா இருக்கு. அந்த அன்குரூப்டு டேட்டால என்ன சொல்லிருக்கோம்? ஆல்ரெடி குரூப் டேட்டாலயே discrete type of frequency distributions இருக்கு, continuous type of discrete distributions இருக்கு. சோ அந்த மாதிரி கொடுத்திருக்க அந்த டேட்டாஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க அப்படினா குரூப் டேட்டால கேட்டகரைஸ் பண்ணிருந்தாங்கன்னா இதில் நம்ம எந்த டேட்டால பெஸ்ட்னு எடுத்துக்க போறோம், அந்த இடத்துல நம்ம மோட் தான் பெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப மீடியனை கால்குலேட் பண்றப்போ டிஃபிகல்டிஸ் இருக்கும். சோ மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட் எங்க இருக்கோ, இந்த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்டா பேரலலா எது இருக்கு நமக்கு, இந்த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்க்கு பேரலலா நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்கோ தட் இஸ் கால்ட் மோட். நம்ம ஈஸியா நாம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சோ டைமிங் கண்டிப்பா சேவ் ஆகும். ஓகேவா? சோ ஒன்ஸ் அகைன் நான் 8th ப்ராப்பர்ட்டி பாருங்க. கொடுத்த டேட்டா ஆர்டினல் டேட்டாவா இருந்தனா நீங்க எடுத்துக்கூடிய பெஸ்ட் சாய்ஸ் எதை எடுத்துக்கணும், உங்களுக்கு மீடியன் ஆர் மோட் தான் நாம எடுத்துக்க போறோம். இதுவே கொடுத்துக்கிறத கேட்டகரைஸ் பண்ணிருந்தாங்கன்னா அந்த கொடுத்துக்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துக்க அப்சர்வேஷன்ஸ் வந்து கேட்டகரைஸ்டா இருந்ததுன்னா கேட்டகரைஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நீங்க அப்ப எதை எடுத்துக்கணும், உங்களுக்கு மீடியன் எடுத்துக்கிறத விட மோட் இஸ் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால தான் நம்ம சூஸ் தி மோட் டர்ம்ஸ். Once again the 8th property go through பண்ணிக்கோங்க. 8th most important thing தான், இதுவும் ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க क्वेश्चंसல. So stable measures of skewed இருந்தனா எதை நாம ஸ்டேபிளா எடுத்துக்க போறோம், பெஸ்ட்னு சொல்ல போறோம். அதே மாதிரி தான் most stable measureனா இதுவும் கேட்டிருக்காங்க previous year question papersல. So the empirical relations கேட்டிருக்காங்க, இதோட ஆவரேஜ் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே 1 or 2 times ரிப்பீட்டடா क्वेश्चंस வந்திருக்கு. So முடிஞ்ச வரைக்கும் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸை கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஷுவரா உங்களுக்கு 1 மார்க் இருக்கு. தியரட்டிக்கல் டைப்ல உங்களுக்கு ஸ்டார்ட் 1ல கேட்கணும்னா இந்த டாபிக்ல இருந்தா கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேவா? நீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் திங். ஓகேக்கா? இப்போ நம்ம மெசேஜ் ஆஃப் டெண்டல் டெண்டன்சில நம்ம என்ன பார்த்தோம், செப்பரேட்டா ஃபார்முலாஸ் பார்த்தோம், வர்க்கிங் ரூல்ல பார்த்தோம், ஃபார்முலாஸ் பார்த்தோம், அதுக்கான இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இது கம்பைன்டா பார்த்தோம். இப்போ கம்பைன்டா சோ ஆவரேஜஸோட ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சென்டர் டெண்டன்சியோட ப்ராப்பர்ட்டிஸும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இதை பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். 1 by 1 நம்ம ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஓகேங்களா? Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.